ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டை வரியில் கோலம் போடுறத நான் ரீசெண்டாக எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெட்டை வரியில் கோலம் போடணும்னு நிறைய பேர் ஆசையில் இருந்தாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீட்டில் வந்து முன்னாடி நாங்கள் வச்சுருந்த பழைய டிவி ஸ்டாண்டோட பலகை தான். இது நாங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தோம். இது வந்து நம்ம பக்கத்தில் மடியில் வச்சு இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டு அப்படி பார்க்கும்போது ட்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன மர பலகை இருக்கும் இல்லையா, ஒரு மன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ரெட்டைப்படியில் கோலம் போட்டு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை. அப்போது ஒரு தெரிஞ்ச பாட்டிகிட்ட தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போடுவாங்க. அப்புறம் இந்த ரெட்டைப்படி வரியிலே இப்படி போடுவாங்க. அது எப்படி இப்போது நான் எப்படி படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு சொல்லி தந்த முறை இப்படி தான். அதாவது இப்படி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து வச்சுக்கணும். அதில் நம்ம இந்த நுனியில் எடுக்கும்போது, அதாவது இந்த ரெண்டு இடத்துலையும் எடுக்கும்போது இப்படி நம்ம வந்து சாதா வந்து இப்படி எடுப்போம். ஒத்த வரிக்கு வந்து இந்த மாதிரி இப்படி போட்டு தானே போடுவோம். இப்படி போடுவோம். இது வந்து இப்படி எடுக்கணும். ரெண்டு வரியாக எடுத்து இப்படி கிட்டத்தட்ட கோலம் போடும்போது நம்மளோட விரல் இந்த மூணு விரலும் இப்படி இருக்கணும். இப்படி இருந்து இது வந்து இப்படி புஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மூணு விரல்லையும் இப்படி எடுக்கிறேன்னா, எடுத்துட்டு தெரியும் நினைக்கிறேன். இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? நம்ம இப்படி போடுறதுக்கும் அதாவது இது வந்து ஒத்த வரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு உடனே வந்து அது வராது. ஃபஸ்ட்டு தடவை வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். நமக்கு தெரியாமலே இப்படி போடும்போது பாதி வராது, பாதி இது வரும். இந்த பக்கம் பார்த்திங்களா அப்படி வரும். அதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. இப்படி அதிகமாக நீங்கள் யூஸ் இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், போட்டு பழகும்போதே. அதுக்கப்புறமா அந்த மாதிரி வளைச்சி போட்டு பழகிக்கலாம். அந்த மாதிரிலாம் பழகும்போது ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானுமே ட்ரை பண்ணும்போது எனக்குமே சரியாக வரல. அதுக்கப்புறமா சும்மா அந்த போர்ட்லேயே தான் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கம்பி ஸ்ட்ரைட்டாக போட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படி நான் மோஸ்ட்லி தாமரை கோலம் அதிகமாக போடுவேன். அதுக்கு வேண்டி வளைச்சி போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த விரல்ல இருந்து இந்த இதை இப்படி புஷ் பண்ணி இப்படி தள்ளணும். இப்படி எடுத்து இப்படி புஷ் பண்ணி தள்ளும்போது இந்த ரெண்டு விரல்ல இருந்தும் இது பண்ணும்போது அந்த ரெண்டு வரியாக வரும். அதுதான் விஷயம். இப்படி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சா? அதுக்கப்புறம் நம்ம போடுற இதுலேயே வந்துடும். நம்ம என்னென்ன இதில் போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளே. 2-3 தடவை இப்படியே ட்ரை பண்ண இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அதாவது இப்படி வச்சு இப்படி புஷ் பண்ணி பாருங்க. இப்படி எடுத்து இப்படி புஷ் பண்ணி, அது ரொம்ப இங்கே உள்வாங்கி எடுக்காமல் இந்த நுனியில் எடுக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக வந்துடும். ஆனால் என்னென்னா அடிக்கடி திரும்ப ஒரு இது போட்டுட்டு அடுத்த ஒருக்கா எடுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி கஷ்டமாக இருக்கும். நிறைய தடவை எடுத்து போகணும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும். இங்கே வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணலாம், நிறைய மாவு எடுத்தாலும் இந்த மாதிரி இப்படி பண்ணலாம். எனக்குமே இவ்வளோ மாவு எடுத்து 2 வரியாக வரல ஃபஸ்ட்டு தடவை. இப்படி இவ்வளோ தான் வந்தது. அப்புறம் 2வது ஒருக்கா எடுத்து இப்படி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ நானே பழகின பிறகு ஒரு இதுலேயே 2 தடவை எடுத்து
பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ்க்கு, அதாவது கோலமே போட தெரியாதவங்களுக்கு ஒத்தவரியாக போடணுன்னா இந்த மாதிரி போடலாம். இல்லை ரெட்டையாக இது போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அந்த மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நானே ஃபஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா 2-3 தடவை போட்டு பார்த்த பிறகு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக ரெட்டை வரி வந்ததுன்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நானுமே இப்போ தான் இதை ட்ரை பண்ணி ஓரளவு நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் போட போட நல்லபடியாக இன்னும் நல்ல கிளியராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு தான் எனக்குமே வந்திருக்கு. சரி, உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம் நினச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்து நான் அதை ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.